மாவட்டம் அவினாசி அடுத்த ராயபாளையம் பகுதியை சேர்ந்தவர் செந்தில். இவர் திருப்பூர் அண்ணாநகர் பகுதியில் வணிக நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர் புதிய ஆட்டோ பார்க்கிங் வசதியுள்ள சொகுசு காரை வாங்கியுள்ளார். அதன் மூலம் தனது நிறுவனத்தில் பலமுறை காரை ஆட்டோ பார்க்கிங் வசதியில் தானாகவே இயங்கும் வகையில் நிறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இவர் தனது நிறுவனத்தில் சரிவான இடத்தில் காரை நிறுத்தி ஆட்டோ பார்க்கிங் செய்ய முயன்றுள்ளார். சொகுசு காரின் ஆட்டோ பார்க்கிங் செயலிழந்ததாக கூறப்படுகிறது. கதவு திறந்திருந்த நிலையில் கார் தானாகவே பின்னோக்கி சென்றது. இதனைத் தொடர்ந்து அவர் காரை நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் கார் கதவு அவர் மீது வேகமாக மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் காலில் கார் சக்கரங்கள் ஏறி இறங்கியது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் காரை நிறுத்தி செந்தில்குமாரை மீட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.